அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி தேர்தலுக்கான அமைதி காலம் இன்று நள்ளிரவு 12 மணிக்கு அமுலாகும் என தேர்தல் ஆணையாளர் அறிவிப்பு. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று வியட்நாமிற்கு விஜயம். அரசாங்கம் மின் கட்டணத்தை உயர்த்த உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கருத்து. தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பில் இதுவரை 43 வேட்பாளர்கள் கைது. மன்னார் யாழ் பிரதான வீதி கள்ளியடி பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் 9 பேர் படுகாயம். பிலிப்பைன்ஸில் இடம்பெற்ற விபத்தில் 10 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. உள்ளூராட்சி தேர்தலுக்கான அமைதி காலம் இன்று நள்ளிரவு 12 மணிக்கு அமுலாகும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அமைதி காலம் இன்று நள்ளிரவு 12 மணி தொடக்கம் அமுலாக உள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මධ්‍යාන අද රාත්‍රී 12 දක්වා කාලය සම්පූර්ණයෙන්ම ඡන්ද අපේක්ෂකයන් සහ දේශපාලන පක්ෂ සඳහා உன்ගේ பிரச்சாரකர்த்தா காலை லாபாதி திபுனா. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக நேரம் வழங்கப்பட்டிருந்தது. குறித்த காலப்பகுதி இன்று நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடைகின்றது. இந்த மௌன கால பகுதியில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. 72,000 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 13,759 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 5,783 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்கெண்ணும் பணிகள் இடம்பெறவுள்ளன. 48 மணி நேர அமைதி காலமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாத பட்சத்தில் அஞ்சல் அலுவலகங்களில் அதனை பெற்றுக்கொள்ள முடியும். செல்லுபடியாகும் அடையாள அட்டையை எடுத்துச் செல்லுமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அங்கவீனமான வாக்காளர்களுக்கான போக்குவரத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. චලනාබාධ තියෙන ඡන්දායකයන්ට පුළුවන් එම ඡන්ද මධ්‍යස්ථානයේ තුල අප්‍රවාහන පාසුකම් සපයන්න දැනුම් දීලා තියෙනවා දිස්ත්‍රික් ලේකම්තුමාලාට. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று வியட்நாமிற்கு விஜயம் செய்துள்ளார். வியட்நாம் ஜனாதிபதி லோங் குவாங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று வியட்நாமிற்கு விஜயம் செய்துள்ளார். 4ஆம் திகதி முதல் 6ஆம் திகதி வரை வியட்நாமிற்கு அரச விஜயம் மேற்கொள்ளும் ஜனாதிபதி இன்று இரவு நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். வியட்நாம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகளின் 55வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இடம்பெறும் அரச விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவுகளை மேலும் உறுதிப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதுடன் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் உட்பட சிரேஷ்ட அதிகாரிகள் பலரை சந்திக்க உள்ளார். ஹோ ஜிமிங் நகரில் இடம்பெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் விசாக் தின கொண்டாட்டங்களில் பிரதம விருந்தினராக பங்கேற்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சிறப்புரை நிகழ்த்த உள்ளார். இந்த விஜயத்தின் போது இருதரப்பினருக்கும் இடையில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடவும் வர்த்தக சமூகத்தினரை சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதியின் இந்த விஜயத்தில் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் குழுவினரும் இணைந்து கொண்டனர். அரசாங்கம் மின் கட்டணத்தை உயர்த்த உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியினர் பொய்யுரைத்தேனும் அதிகாரத்தை கைப்பற்ற முயல்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் மட்டக்குடி பகுதியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரசார கூட்டம் இடம்பெற்றது. இதன்போது உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார்.
බොරු පොරොන්දු රසක් ඉදිරිපත් කරමින් ජනතා විමුක්ති පෙරමුණ මේ ක්‍රියාත්මක වෙන මැතිවරණ ව්‍යාපාරය பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மக்கள் விடுதலை முன்னணி தனது தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தி வருகின்றது. ஆனால் மக்கள் ஆதரவால் ஐக்கிய மக்கள் சக்தி நிச்சயம் வெற்றியை பெறும். வளமான நாடு அழகிய வாழ்க்கையை வழங்குவதாக கூறிய அரசாங்கம் தற்போது பொய்யுரைத்து வருகின்றது. IMF உடன்படிக்கையை மாற்றி அமைப்பதாக அரசாங்கம் கூறியது. ஆனால் இந்த வாக்குறுதி பொய்யாகியுள்ளது. அதேபோன்று மின் கட்டணம் உள்ளடங்கலாக சில கட்டணங்களை குறைப்பதாக கூறினர். ஆனால் அந்த வாக்குறுதிகளும் கூட நிறைவேற்றப்படவில்லை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடுத்து மின் கட்டணத்தை அரசாங்கம் கூட்டவுள்ளது. பொருட்களின் விலையை குறைப்பதாக அரசாங்கம் கூறியது. ஆனால் அவற்றை கூட இந்த அரசாங்கம் நிறைவேற்றியதாக தெரியவில்லை. தேர்தல் மேடைகளில் அரசாங்க தரப்பினர் பொய்யுரைத்து ஏமாற்றும் விடயத்தையே மேற்கொண்டு வருகின்றனர். பொய்யுரைத்தேனும் அதிகாரத்தை கைப்பற்றவே முயல்கின்றனர். රැවටිල්ල බොරුව නොමග යැවීම මංමුලා කිරීම අනාථ කිරීම කොහොම හරි බුරු කියලා හරි බලය ලබා ගැනීම මේක තමයි ජනතා විමුක්ති පෙරමුණේ වැඩපිළිවෙල. உள்ளூராட்சி சபை தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகின்றன. உள்ளூராட்சி சபை தேர்தல் வாக்கெடுப்பிற்கு 48 மணி நேரத்துக்கு முன்னர், அதாவது இன்று நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலில் போட்டியிடுகின்ற கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களின் தேர்தல் தொடர்பான அனைத்து பிரசார நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று இடம்பெறும் இறுதி அரசியல் பிரசார கூட்டங்களின் வீடியோ காட்சிகள் மற்றும் விவரங்களை நாளை ஒவ்வொரு தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைவரிசையில் ஒரு பிரதான செய்தி அறிக்கையில் மாத்திரம் பிரசாரம் செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை வெளியாகின்ற செய்தித்தாள்களில் அக்கூட்டங்களின் புகைப்படங்களையும் அறிக்கைகளையும் வெளியிட முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை அனைத்து தொலைக்காட்சி அலைவரிசைகளிலும் அன்றைய நாளிதழ்களின் தலைப்புச் செய்திகளை வெளியிடும் போது நாளிதழ்களின் தலைப்புச் செய்தியை மட்டுமே வெளியிட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி அதிகளவான ஆசனங்களை கைப்பற்றும் என அமைச்சர் இ சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 6ஆம் தேதி இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி அதிக ஆசனங்களை கைப்பற்றும் எனவும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் தமிழ் கட்சிகள் புலம்புகின்றன எனவும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளையில் இவ்வாறு குறிப்பிட்டார். மேதின கூட்டத்திலும் கூட அனுர மீண்டும் வலியுறுத்தி கூறினார், இது நாள் வரைக்கும் இருந்தது பிரிவினைக்கான அரசியல், தமிழன் சிங்களவன் முஸ்லிம் என்ற பேதங்களை ஏற்படுத்துகின்ற அரசியல், அந்த மதம் இந்த மதம் மத ரீதியாக மக்களை பிரிக்கின்ற அரசியல், மக்களை ஜாதி ரீதியாக பிரிக்கின்ற அரசியல், அந்த பிரிக்கின்ற அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றோம். அதன் மூலமாக தான் தேசிய மக்கள் சக்தியை கூட முழு நாடும் இன்றைக்கு அணிதிரண்டிருக்கின்றது. அப்ப அதன் காரணமாக அன்னூர் அடிக்கடி சொல்லுகின்ற, இனிமேலும் இந்த நாட்டில் இனவாத மதவாதத்தை எவராது தூண்டுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அதை தடுப்பதற்கு எங்களால் இயன்ற அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் எடுப்பதற்கு பின்னிக்க மாட்டோம். இனிமேலும் இந்த நாட்டில் ஒரு இரத்த கலரியோ அல்லது இனவாதமும் மதவாதம் ஏற்படக்கூடாது என்பதே தேசிய மக்கள் சக்தியினுடைய விருப்பம். அப்ப அந்த விருப்பத்தின் கீழ் இன்றைக்கு முழு நாட்டையும் புதிய திசையை நோக்கி கட்டியெழுப்புகின்ற போது, அதற்கான செயற்பாடுகள் அனைத்தையும் முன்னெடுக்கின்ற போது, யாழ்ப்பாணத்துக்கு 5000 மில்லியன் ரூபாய் வீதிகளுக்கு மாத்திரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற போது, இங்கிருக்கின்ற துறைமுகங்கள் அனைத்தையும் என்ன கட்டியெழுப்புகின்ற போது, அதை கட்டியெழுப்புறதுக்கு ஆன வேலை திட்டம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இது நாள் வரைக்கும் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், குறிக்கட்டுவானிலிருந்து நெடுந்தீவுக்கு செல்லுகின்ற பாதை அல்லது அதற்கான படகு சேவை அதிகரிக்கிறதுக்கு இருக்கின்றோம், ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அதிகரிக்க இருக்கின்றோம், நெடுந்தீவை கட்டியெழுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கின்றோம். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் தமிழீழ தேசிய தலைவருக்கு வெண்கல சிலை வைப்போம், இறங்குதுறைக்கு தேசிய தலைவரின் பெற்றோரின் பெயர் வைப்போம் என தேசிய மக்கள் சக்தியினர் பொய் பிரசாரங்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்த தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் MK சிவாஜிலிங்கம் கடத்தொழில் அமைச்சர் இதற்கு உறுதி அளிப்பாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவு தேர்தல் பிரசார பாடலொன்றில் தேசிய தலைவருக்கு சிலை வைப்போம், இறங்குதுறைக்கு தேசிய தலைவரின் பெற்றோரின் பெயர்களை வைப்போம் என குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் குறித்த பாடல் சமூக வலைத்தளங்களில் வைரலாகியுள்ள நிலையில் மக்களை குழப்பும் செயலில் ஈடுபட வேண்டாம் எனவும் சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார்.
அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடும் தமிழ் தேசிய பேரவையினர் யாழ்ப்பாணம் நகர பகுதியில் இன்று காலை உள்ளூராட்சி தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்டனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் தேசிய பேரவையின் கூட்டுக் கட்சித் தலைவர்களான தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன், ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட வேட்பாளர்கள், கட்சியின் ஆதரவாளர்கள் பங்கேற்றனர். தவறான முடிவுகள் காரணமாக, ஒரு சில தனிநபர்களுடைய தேவைகள் காரணமாக புலியாக வழிநடத்தப்பட்டு கொண்டு வருகின்ற பாரம்பரிய தமிழ் கட்சிகள், தமிழ் தேசிய கட்சிகளும் சரியான வழிக்கு திரும்புவதற்கு இந்த சைக்கிள் சின்னத்துக்கு கிடைக்கின்ற அமோக ஆணை நிச்சயமாக உதவும். அந்த வகையிலே நம்முடைய மக்கள் தங்களுடைய பொறுப்பை சரியான கோணத்தில் விளங்கி கொண்டு இந்த சைக்கிள் சின்னத்துக்கு ஒரு பலத்த ஆணை வடகிழக்கு பூராவும் வழங்க வேண்டும் என்று நாங்கள் உரிமையோடையும் தாழ்மையோடையும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் இனவாதிகள் அல்ல, இது மிகவும் முக்கியமான விஷயம். நாங்கள் இனவாதிகள் அல்ல, அது மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக நாம் போராடியவர்கள். இன்றும் எங்களுடைய மண்ணை இழக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய முழு கடமையும். எங்களுடைய தார்மீக கடமை என்னென்றால் எங்களுடைய மண்ணை நாங்கள் இழக்கக்கூடாது. இந்த மண்ணை இழப்பமாக இருந்தால் லட்சக்கணக்காக எங்களுடைய மண்ணுக்காக இறந்த போராளிகள் அனைவருக்கும் நாங்கள் செய்கிற ஒரு பெரிய துரோகமாகத்தான் நான் கருதுகிறேன். தமிழ் மக்கள் கூட்டணியினர் இன்று யாழ்ப்பாணம் வெலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்குட்பட்ட அச்சுவேலி பத்தமணி பகுதியில் பிரசார நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். தமிழ் மக்கள் கூட்டணியின் மணிவண்ணன் தலைமையிலான குழுவினர் வீடுகளுக்கு சென்று துண்டு பிரசுரங்களை விநியோகித்து பிரசார நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் கூட்டணி மிக காத்திரமான ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் என்கின்ற வலுவான நம்பிக்கை இருக்கிறது. தமிழ் மக்கள் கூட்டணிக்கு தமிழ் மக்கள் தங்களுடைய அமோக ஆதரவை இந்த தேர்தலிலே வழங்குவார்கள். நாங்கள் கோப்பாய் பிரதேச சபையிலே நாங்கள் 10 ஆசனங்கள் வரை நாங்கள் நிச்சயமாக கைப்பற்றுவோம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒரு வலுவான அணியாக நாங்கள் இந்த தேர்தல் களத்திலே யாழ் மாவட்டத்திலே தமிழ் மக்கள் கூட்டணி மான் சின்னத்திலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றோம். கிராமப்புற மக்கள் வறுமையில் வாடுகின்ற நிலையில் அரசாங்கம் தேர்தலை நடத்துவதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் கரங்களை மக்கள் பலப்படுத்த வேண்டும் எனவும் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளருமான விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். சிறுபான்மையின மக்கள் ஒவ்வொரு கட்சிகளிலும் வருகின்ற ஜனாதிபதிகளினால் அவர்கள் பின்தள்ளப்படுகின்றார்கள். இந்த சிறுபான்மையின மக்களுக்கான தீர்வுகள் வழங்கப்படவில்லை. ஆனால் அவர்களுடைய குறுகிய கால அரசாங்கத்தில் தாங்கள் அங்கம் வகிக்கின்றதும் குறுகிய கால நோக்கத்துக்காகவும் இனவாதங்களை தூண்டுகின்றார்கள். கடந்த கால மஹிந்த ராஜபக்ச என்று கூறுகின்ற அந்த காலங்களில் அரசாங்கங்களில் இருந்த ராஜபக்சர்களுக்கும் இன்று இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற ஜனாதிபதி இந்த அரசாங்கத்துக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அவர்கள் அதே பாணியில் தான் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். இனவாதத்தை தூண்டுகின்றார்கள், மொழிவாதத்தை தூண்டுகின்றார்கள். ஆனால் சொல்லுகின்றார்கள் இனவாதத்தையும் மொழிவாதத்தையும் நாங்கள் ஒழிப்பதாக. உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்தசங்கரி தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் எனவும் வேறுபாடுகளை மறந்து தேர்தலின் பின்னர் அனைவரும் தமிழர் விடுதலை கூட்டணியுடன் இணைய வேண்டும் எனவும் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்தசங்கரி தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சியில் உள்ள அலுவலகத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். தமிழர் விடுதலை கூட்டணியின் பொறுப்புகளை பகிர்ந்து ஏற்க அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றிணைய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். நான் இந்த அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட 60-70 வருஷத்துக்கு மேலே. ஒரே வருஷத்தில் எத்தனையோ அசம்பாவிதங்கள், பிள்ளையான விஷயங்கள், சரியான விஷயங்கள் பிள்ளையாக சொல்லப்பட்டு இப்படியெல்லாம் பலவிதமான கோணங்கள்லேருந்து நான் இந்த நாட்டினுடைய அரசியலை நான் பார்த்து வந்திருக்கேன். இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அரசியல் ஏற்பட்டிருக்கு. அரசியலே பெரிய மாற்றம் என்றால் என்னை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா நான் அந்த அரசியலோடு சம்பந்தப்பட்ட விடயத்தோடு சேர்ந்த ஒரு மாற்றம். இன்றைக்கு மக்கள் வாக்களிக்க போகிறார்கள். ஒவ்வொரு விதமான கட்சி, இல்லாத கட்சி, திடீரென்று வந்த கட்சி,
அல்ல புலியானமாக வகையில் இணைந்த கட்சிகள் இப்படி என்று பலவிதமான கட்சிகள் இந்த தேர்தலிலே போட்டி போடுகின்றார்கள். இந்த நேரத்தில் நான் என்னுடைய கட்சி தேர்தலிலே போட்டி தமிழர்கள் கூட்டணி தேர்தலில் போட்டி போடவில்லை. காரணம் என்னவென்றால் நாங்களும் இந்த இதுக்குள்ள போய் இந்த குழம்பு எடுக்க நான் விரும்பவில்லை. ஆனால் நான் முடிவெடுத்து விட்டேன். ஒன்று, தமிழர்களுடைய கூட்டணியை உலக நான் பாதுகாத்து வந்தேன். அதற்கு ஆபத்து வர பார்க்கின்றது போல எனக்கு தெரியுது. தயவுசெய்து எல்லாம் மறந்து இந்த நாடு முன்னேறுவனாக இருந்தால் 24 மணி நேரத்தில் நாங்கள் வித்தியாசம் காரணம் இந்த பிரிந்து கொண்ட 2 கட்சிகளும் கொண்டு சென்றார். இலங்கை தமிழரசு கட்சியின் இறுதி தேர்தல் பிரசார கூட்டம் இன்று மாலை கிளிநொச்சி பசுமை பூங்காவில் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி, கரைச்சி, பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைகளுக்கான தேர்தல் பிரசாரம் இடம்பெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் கட்சி முக்கியஸ்தர்கள் பங்கேற்றனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான இறுதி தேர்தல் பிரசார கூட்டம் இன்று பூநகரி வாடியடியில் இடம்பெற்றது. இதில் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன், முருகேசு சந்திரகுமார் மற்றும் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் ப. கஜதேவன் உட்பட பலர் பங்கேற்றனர். இன்றைய தேர்தல் பிரசார கூட்டங்களில் எல்லாம் வடக்கு கிழக்கு முழுமையாக தமிழர்களுடைய பகுதிகளிலே ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ஒரு சக்தியாக அல்லது அதிகம் பேசுகின்ற ஒரு விடயமாக இருப்பது தென்னிலங்கையில இருக்கக்கூடிய சிங்கள சகோதரர்களால் தலைமையாகக்கூடிய ஒரு கட்சியை பற்றி நாங்கள் ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மன்னார் மாந்தை மேற்கு வட்டாரத்திற்கான இலங்கை தமிழரசு கட்சியின் மக்கள் சந்திப்பு அடம்பனில் இடம்பெற்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனின் ஏற்பாட்டில் குறித்த மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது. இங்கு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், தமிழர்களாக நாங்கள் வாழ வேண்டுமென்றால், தமிழர்கள் தம்மை தேசிய இனமாக அடையாளப்படுத்த வேண்டுமென்றால், நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்களாக வாழ வேண்டுமென்றால் மீதான அடக்குமுறைகள் நிறுத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார். குறித்த மக்கள் சந்திப்பில் கட்சி வேட்பாளர்கள், ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வவுனியா மாவட்டத்திற்கான தேர்தல் பரப்புரை கூட்டம் நேற்று இடம்பெற்றது. மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர் சு. காண்டீவன் தலைமையில் கூட்டம் இடம்பெற்றது. கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன், வினோ நோகராதலிங்கம் மற்றும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சே. மயூரன் கட்சி ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். யாழ் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 5900 ஏக்கர் காணிகளை சுவீகரிப்பதாக வர்த்தமானி மூலம் அறிவித்திருக்கிறார்கள். இது மிக மோசமான ஒரு செயல். தேர்தல் காலத்திலே மக்களுக்கு வழங்கின வாக்குறுதிகள் ஒன்று, மாறாக இன்றைக்கு இரகசியமாக இந்த வர்த்தமானி அறிவித்தல் மூலம் யாழ் மாவட்ட மக்கள் இந்த காணிகள் சுவீகரிக்கிற நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கு. ஏனைய இடங்களிலும் அதே மாதிரி நடந்து கொண்டிருக்கு. ஆகவே இந்த வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணத்திலேயும் பன்னியிலேயும் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி இந்த பாராளுமன்ற தேர்தலில் அமோகமான வெற்றியை பெறுவதற்கு தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தான் இதுக்கு மிக மிக முக்கியமான காரணமும் அதற்கான பொறுப்பை மேற்க வேண்டும். திருகோணமலை உவர்மலையில் தமிழ் மக்கள் பேரவையின் பிரசார கூட்டம் இடம்பெற்றது. தமிழ் மக்கள் பேரவையின் திருகோணமலை மாவட்ட பொதுக்கூட்டம் நேற்று மாலை திருகோணமலை உவர்மலை பூங்காவில் இடம்பெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணியன் ஸ்ரீகாந்தா உட்பட தமிழ் தேசிய பேரவையின் உறுப்பினர்கள், வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்றனர். காணாமல் போன போரிலே ஆகுதியான எங்கள் இளம் சிட்டுக்களை, இளம் உயிர்களை நினைத்து எங்கள் தாய்மார்கள் இப்பொழுதும் அழுகிற நிலைமை இருக்கிறதே. அந்த நிலைமையை சுமந்து நிற்கிற இந்த மண்ணின் மக்கள் இந்த தேர்தலிலே என்ன சொல்ல போகிறார்கள்? அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? இதை அறியத்தான் வெளிநாடுகள், இலங்கையில் பிரச்சனையிலே அக்கறை கொண்ட நாடுகள், அவர்களின் தூதுவர்கள் அக்கறையாக இருக்கிறார்கள் என்பதை எங்கள் தலைவர்கள் தம்பி கஜேந்திரகுமார் உட்பட பல்வேறு மேடைகளிலே சொல்லி வந்திருக்கிறார்கள். அண்ணன் அமிர்தலிங்கத்தின் நிழலிலே அதன் தொண்டனாக இருந்தவன் நான். 60ஆம் ஆண்டிலே அரை காற்றட்டை போட்ட பையனார். அந்த உரிமையோடு நான் சொல்கிறேன் நண்பர்களே, இன்றைய தமிழரசு கட்சி வேறு, அன்றைய தமிழரசு கட்சி வேறு.
அமரர்கள் வன்னிய சிங்கம், விவேகந்தையா, ஏகாம்பரம் போன்ற தியாகிகள், ராஜபரோதியம் போன்ற தலைவர்கள் வழிநடத்திய தந்தை செல்வா தலைமை தாங்கிய தமிழரசு கட்சி அல்ல இன்றிருப்பது அரசியல் பகல் கொள்ளைக்காரர்கள், பிக் பாக்கெட்டுகள், கேடுகட்ட சந்தர்ப்பவாதிகள், கொழும்பு அரசின் எச்ச சொச்சங்கள், வான்பிடிகளை கொண்டிருக்கிற கட்சி, சுதந்திரங்களை சிவஞானங்களை கொண்டிருக்கிற கட்சி, தன் உள்வீட்டு பிரச்சனையை வீட்டுக்குள்ளே தீர்க்க முடியாமல், கட்சிக்குள்ளே தீர்க்க முடியாமல், நீதிமன்றங்களிலே ஊர் சிரிக்கிற அளவுக்கு வழக்குகளை நடாத்தி கொண்டிருக்கிற அரசியல் சந்தர்ப்பவாதிகளை கொண்டிருக்கிற கட்சி. நேர்மையான ஒரு தேர்தலிலே தெரிவு செய்யப்பட்ட அந்த தமிழ் தேசியவாதி தம்பி ஸ்ரீதரனை முடக்கி தலைமை பதவியை ஏற்க விடாமல் அடக்கி அண்ணன் சேனாதராஜாவின் இறுதி நாட்களிலே அவருக்கு துன்பம் கொடுத்து அவரை நிம்மதியாக சாக விடாமல் அவரை துன்பப்படுத்தி, எனக்கு நன்றாக தெரியும், நான் அவருடைய கடைசி நாட்களிலும் சந்தித்திருக்கிறேன். அந்த மனிதரை கொஞ்சமாக சித்திரவதை செய்து அவர் அகால மரணத்தை அடைவதற்கு காரணமான கொலைக்காரர்களை கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பிரச்சனை உள்நாட்டிலே தீர்க்கப்படக்கூடியது அல்ல, சர்வதேச ஈடுபாட்டோடு தான். கடந்த காலத்திலே எங்கள் போராட்ட தலைமைகள், அரசியல் தலைமைகள் வற்புறுத்தி வந்ததை போல சர்வதேச மத்தியஸ்தத்தோடு தான் தீர்க்கப்பட வேண்டிய. கிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட 19 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 8 பேர் சிங்கள ஜேவிபி, 19 8 சிங்கள ஜேவிபி, யாழ்ப்பாணத்தில் 6 3 ஜேவிபி. இன்றைக்கு ஜேவிபி சொல்லுகிறார்கள் தமிழர்கள் தீர்வை கேட்கவில்லை, அபிவிருத்தியை தான் கேட்கிறார்கள். தமிழர்கள் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதியை கேட்கவில்லை, சலுகையை தான் எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் தங்களுக்கு வாக்களித்து விட்டார்கள் என்று ஏளனமாக கூறுகிறார்கள். இலங்கை தமிழரசுக் கட்சியின் உள்ளூராட்சி மன்ற பிரசார கூட்டம் போர்தீவு பெற்று திருப்பலகாமத்தில் நேற்று இடம்பெற்றது. தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராச ஆணைக்கின் உட்பட கட்சியின் ஆதரவாளர்கள், வேட்பாளர்கள் என பலரும் பிரசார கூட்டத்தில் பங்கேற்றனர். தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரசார கூட்டம் அம்பாறை நாவற்காடு பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்றது. கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு, சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் சந்தபியதேச மற்றும் வேட்பாளர், கட்சியின் ஆதரவாளர்கள் பிரசார கூட்டத்தில் பங்கேற்றனர். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான தீவக கடல் போக்குவரத்து தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மா பிரதீபன் கலந்துரையாடியுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான தீவக கடல் போக்குவரத்து தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான மா பிரதீபன் கலந்துரையாடியுள்ளார். நெடுந்தீவு, நயினாதீவு, எழுவதீவு மற்றும் மணலைதீவு ஆகிய தீவுகளுக்கான கடல்வழி போக்குவரத்து தொடர்பில் கடற்படை அதிகாரிகளுடன் முன்னாய்த்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. உள்ளூராட்சி தேர்தலின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பில் போலீஸ் அதிகாரிகளுடனான முன்னாயத்த கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மா பிரதீபன் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. எதிர்வரும் 6ஆம் தேதி இடம்பெறவுள்ள தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் ஆராயப்பட்டதுடன் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆராயப்பட்டன. யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து நாளை மறுதினம் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்களுடன் செல்லும் பேருந்துகளின் போக்குவரத்து ஒழுங்குகள், முறைப்பாடுகளுக்கான உடனடி நடவடிக்கைகள், வட்டாரங்களில் இடம்பெறும் வாக்கு எண்ணலின் போதான பாதுகாப்பு ஏற்பாடுகள், மாவட்ட செயலகத்தில் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் பெற்ற ஆசனங்களை அறிவிக்கும் நிலையத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என பல விடயங்கள் விரிவாக ஆராயப்பட்டன. இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் ஏஜே காளிங்கி ஜெயசிங்க, பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் ஈசா சீலன், தேர்தல் கடமைக்காக இணைக்கப்பட்ட சுகாதார அமைச்சின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் போதே ஆனந்தன், முறைப்பாட்டு பிரிவின் உதவி தெரிவத்தாட்சி அலுவலர் ப பிரபாகர், யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசந்துறை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் பங்கேற்றனர். அமைதியான தேர்தல் எனும் தொனிப்பொருளில் நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தலுக்கான அமைப்பு ஏற்பாடு செய்த விழிப்புணர்வு செயலமர்வு மட்டக்களப்பு ஊராவூர் நகரசபை மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் திணைக்கள உதவி ஆணையாளர் MBM சுபியா, தகவல் அறியும் ஆணைக்குழுவின் ஆணையாளர் ஜகத் லியனராட்சி மற்றும் ஹெஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மக்கீன் உள்ளிட்ட பலர் மாநாட்டில் கலந்து கொண்டனர்.
மாநாட்டில் காத்தான்குடி, ஏறாவூர், ஓட்டமாவடி, புதிய பிரதேசங்களின் தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பாளர்கள் பலர் பங்கேற்றனர். தேர்தல் தினத்திற்கு முந்தைய நாட்கள், தேர்தல் வாக்களிப்பு தினம் மற்றும் வாக்களிப்பு நிறைவுற்று அடுத்து வரும் ஒரு வார காலத்திற்கு சுமூகமான நிலை இருப்பதை உறுதிப்படுத்துவது கண்காணிப்பாளர்களது பணியாக இருக்கும் என அறிவுறுத்தப்பட்டது. தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட உள்ள அதிகாரிகள் மற்றும் தொண்டர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. அரசாங்கம் பொய் கூறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் பொய்களை கண்டு ஏமாற வேண்டாம் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரசார கூட்டத்தின் போது உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். பாடசாலைகளில் எல்லாம் பேச்சு போட்டி நடத்தினால் அனுரகுமாரை அழைத்து பேச வைத்தால் கண்ணை மூடிக்கிட்டு முதல் பரிசு கொடுக்கலாம். அவருக்கு பேசிதான் பேசுவார், பேசியால கொள்றான் பாவை. அது உண்மை நடந்திருக்கிறது, மறந்துவிட வேண்டாம். ஆகவே இந்த மாதிரியான நபர்களிடம் இன்னொரு ஏமாந்து விட வேண்டாம். ஒருவரை ஏமாந்தீர்கள், இதுவரை ஏமாந்து விட வேண்டாம். ஏமாந்தால் நீங்கள் உங்களது தெருவை செய்வது, காணை செய்வது, தெருவிளக்க செய்வது, தண்ணீர் பிரச்சனை பார்ப்பது, அன்றாட பிரச்சனைகளுக்கு எல்லாம் நீங்கள் அவரை தேடிக்கொண்டு ஆட்டோவில் ஏறி, பஸ்ஸில் ஏறி, டாக்ஸியில் ஏறி பலவத்துக்கு போக வேண்டி வரும். மறந்துடாங்க. மீண்டும் ஒரு நீங்கள் ஏமாந்துவீர்களானால் இந்த வடகிழக்கு கிராமத்தை கடவுளால் காப்பாற்ற முடியாது. அல்லாஹ் மன்னிக்க மாட்டாரு, சிவபெருமான் மன்னிக்க மாட்டாரு, இயேசு கிறிஸ்து மன்னிக்க மாட்டாரு. ஏனென்றால் முட்டாள்தனத்துக்கு ஒன்றுமே கிடையாது. ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் விடுக்கும் செயற்பாடுகளில் அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக கொழும்பு மாநகர சபைக்கான தலைமை வேட்பாளர் வைத்தியர் ருவைஸ் ஹனீஃபா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். நாங்கள் இருக்கிறோம். எங்களோட லோக்கல் கவர்மெண்ட் தேர்தல் ஒன்று மே மாதம் 6ஆம் தேதி வரப்போகுது. அதுக்கு பிராதேசிய சபா, எங்களோட முனிசிபல் கவுன்சில் அண்ட் டவுன் கவுன்சில்களுக்கு எலெக்ஷன் கேட்க வரும். அந்த எலெக்ஷன் எங்களோட ஜனநாயகம் பற்றி பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எங்களோட இந்த அரசாங்கத்தில் அவங்க எப்படி வேலை செய்கிறன்னு கொஞ்சம் பாருங்கள். எங்களோட ஜனாதிபதி சொல்கிறார், அவரோட கட்சியில் வெத்த இல்லாட்டி அவர் அந்த லோக்கல் கவர்மெண்ட்க்கு சல்லி கொடுக்க மாட்டாருன்னு. மற்றது இப்போ கிட்டத்தட்ட எங்களோட முஜீர் ரஹ்மான் எம்பி சொல்லியிருக்கிறார், அவங்களோட மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறாங்களாம், இந்த கவர்மெண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு வரையிலும் அவங்களோட அனுமதி இருக்கிற ப்ரெஸ் ஆட்களுக்கு மட்டுமிண்டு. இன்னும் இது எங்களோட டெமோக்ரஸிக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம் உண்டு. இப்படி போனால் இன்னும் கொஞ்சம் நாளத்துக்குள்ள அவங்களோட கட்சி வெத்தினா இந்த எலெக்ஷன் ஃபுல் பவர் கிடைச்சிச்சுண்டா சொல்லுவாங்க, இப்போ இல்லை எங்களோட கட்சியால் இல்லாட்டி வேறு கட்சியால் உங்களுக்கு முன்னுக்கு வர எலெக்ஷனில் வரையலாயிண்டு. இது எங்களோட டெமோக்ரஸிக்கு பெரிய ஒரு த்ரெட் ஒன்று. தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பில் இதுவரை 43 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் இதுவரையில் 43 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 3ஆம் தேதி தொடக்கம் இன்று காலை 6 மணி வரையான காலப்பகுதியில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது. அதிக அளவு தேர்தல் சட்ட மீறல்கள் பற்றிய முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. அந்த வகையில் 415 தேர்தல் சட்ட மீறல்கள் பற்றிய முறைப்பாடுகளும் 109 தேர்தலுடன் தொடர்புடைய குற்றச்செயல்களும் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் ஆட்பதிவு திணைக்களத்தின் சேவைகள் இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் மாகாண அலுவலகங்களில் ஒருநாள் சேவை உள்ளிட்ட ஏனைய அனைத்து சேவைகளும் இடம்பெறாது என ஆட்பதிவு திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அரசாங்கம் வாக்குறுதியை மீறியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அன்று ஜனாதிபதி அவர்கள் மை தினத்தில் அந்த சட்டம் எல்லாருக்கும் சமம் என்று கூறினாலும் அன்று ஜனாதிபதியுடைய மை தினத்துக்கு வரக்கூடிய
மக்கள் அவர்கள் ஹைவேல வந்த மக்கள் கூடுதலான மக்கள் அந்த ஹைவேலே அவர்களுடைய பஸ்களை நிறுத்தி அந்த இடத்திலே அவர்கள் சாப்பாடுகள் எடுத்து பல விஷயங்கள் செய்தது எல்லாரும் சோஷியல் மீடியா மூலமா நாங்கள் கண்டோம். எனவே இப்ப ஜனாதிபதி அவர்கள் சட்டம் எல்லாருக்கும் சமம் என்றால் நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு கேட்கிறது இப்ப சட்டத்தை உடைத்த அந்த ஜனதா விமுக்தி பெறும் அப்படி இல்லாட்டி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு எதிராக ஏன் நீங்கள் அந்த ஆர்கனைசர்ஸ்மார்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இல்லாத காரணம் என்ன? அதை சொல்ல வேண்டும். இப்ப சட்டத்துக்கு முன்னால எல்லாரும் சமம் என்றால் இப்போது நான் கண்டேன் அரசாங்கம் அந்த பிரதேசத்தில் இருந்த போலீசாருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போறது. இப்போ போலீசாருக்கு எடுத்தா நடவடிக்கை எடுத்து மட்டுமே அது புரோசனம் இல்லை. ஏனென்றால் போலீசார் எங்களுக்கு தெரியும் எங்கட நாட்டில் அவர்கள் மேல்மட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன சொல்றார்கள் அதைத்தான் செய்யறது. அதனால அந்த போலீசார்களுக்கும் அரசாங்கத்துடைய அமைச்சர் ஒருவர் சொல்லியிருப்பார்கள் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேணாம், அவர்களுக்கு இந்த எக்ஸ்பிரஸ் வேலே அப்படி இல்லாவிட்டால் ஹைவேலே வரக்கூடிய அந்த பஸ்களை நிறுத்துறதுக்கு இடம் கொடுங்கன்னு இனி அவர்கள் இடம் கொடுத்திருப்பார்கள். எனவே இப்போ அந்த பஸ்களை நிறுத்தினவர்களுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அப்படின்னா சட்டத்து முன்னால எல்லாரும் சமம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனாதிபதி சொல்லக்கூடிய அந்த விடயம் அவர்கள் சொல்லி ஒரு அவர் உள்ளுக்கே அது பொய்யான விஷயமா மக்கள் மத்தியில இப்போது வந்திருக்கிறது. ஏனென்றால் அன்று 100கணக்கான பஸ்கள் ஹைவேலே நிறுத்தி கொண்டு அவர்கள் அங்கே சாப்பாடு அடிச்சு கொண்டு பல விஷயங்களில் ஈடுபட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கவில்லை. ஏன்? அரசாங்கத்துக்கு சார்பா இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த பஸ்ல வந்ததுனால அவர்களுடைய அமைப்பாளர்கள் இருக்கிறதுனால நடவடிக்கை எடுக்கவில்லை. அதன் மூலமா எங்களுக்கு விளங்குது ஜனாதிபதி அவர்கள் மைதினத்துக்கு சொன்ன சட்டத்துக்கு முன்னாலே நாங்கள் எல்லாரும் சமம் என்று சொல்லக்கூடிய விடயம் அவர்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு கட்சி உறுப்பினர்களுக்கு அந்த சட்டம் இல்லை. அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் எல்லாருக்கும் சட்டம் சமம் என்று ஜனாதிபதி செல்லக்கூடிய விஷயத்துல விளங்கக்கூடிய நிலைமை. மன்னார் யாழ் பிரதான வீதி கள்ளியடி பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் பலர் படுகாயமடைந்துள்ளனர். மன்னாரில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் கடமையாற்றும் பணியாளர்களை ஏற்றி வந்த தனியார் பேருந்துடன் கண்டெய்னர் ரக வாகனம் ஒன்று மோதி இடம்பெற்ற கோர விபத்தில் பலர் படுகாயமடைந்துள்ளனர். குறித்த தனியார் பேருந்து கள்ளியடி பகுதியில் பணியாளர்களை ஏற்றுவதற்காக வீதிக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது எதிரே அதிவேகமாக வந்த கண்டெய்னர் ரக வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குறித்த பேருந்துடன் மோதி வீதியில் மோட்டார் சைக்கிளில் நின்று கொண்டிருந்த ஒருவர் மீதும் மோதி விபத்திற்குள்ளானது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் நின்ற நபர், கண்டெய்னர் ரக வாகனத்தின் சாரதி, உதவியாளர் மற்றும் பேருந்தில் பயணித்த ஆடை தொழிற்சாலை பணியாளர்கள் 9 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து தொடர்பான விசாரணைகளை இலுப்பை கடவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் தர முகாமைத்துவ பாதுகாப்பு பிரிவின் ஏற்பாட்டில் உலக நோயாளர் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு விருது வழங்கும் நிகழ்வு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனையில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் தர முகாமைத்துவ பாதுகாப்பு பிரிவின் ஏற்பாட்டில் உலக நோயாளர் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு விருது வழங்கல் நிகழ்வு இன்று பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனையில் இடம்பெற்றது. பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் தர முகாமைத்துவ பாதுகாப்பு பிரிவு வைத்தியர் சகாய தர்ஷினி ஜூடி ஜெயக்குமாரின் ஒருங்கிணைப்பில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆர் முரளீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற விருது வழங்கல் நிகழ்வில் பிரதம அதிதியாக கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பூர்ணிமா விமலரத்ன கலந்து கொண்டார். உலக நோயாளர் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனைக்குட்பட்ட வைத்தியசாலைகளில் நோயாளர்கள் பாதுகாப்பு திட்டம், வைத்தியசாலைகளில் தர முகாமைத்துவ தெரிவின் அடிப்படையில் வைத்தியசாலைகள் போட்டிகளுக்கு உட்படுத்தப்பட்டு சிறந்த தர முகாமைத்துவ வைத்தியசாலைகளுக்கான விருதுகள் வழங்கப்பட்டன. வைத்தியசாலைகள் தர முகாமைத்துவத்துடன் செயல்படுவதற்கு பங்களிப்பு செய்த பொறுப்பு வைத்திய அதிகாரிகள், தாதிய உத்தியோகத்தர்கள், வைத்தியசாலை தொழில்நுட்பவியலாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. நிகழ்வில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பிரதி பணிப்பாளர் வைத்திய மயூரன், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை வைத்திய அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள், பிரதேச வைத்தியசாலைகளின் பிரதேச வைத்திய அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். திருகோணமலை அனுராதபுரம் சந்தையில் வாகனங்களுக்கு வர்ணம் தீட்டும் கடை தீக்கிரையாகியுள்ளது.
திருகோணமலை அனுராதபுரம் சந்தையில் வாகனங்களுக்கு வர்ணம் தீட்டும் கடையில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் கடை முற்றிலுமாக இருந்து நாசமாகியுள்ளது. தீ விபத்தின் போது கடைக்குள் இருந்த 6 வாகனங்கள் எரிந்து நாசமாகியுள்ளதாக கடை உரிமையாளர் தெரிவித்துள்ளார். தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. சம்பவம் குறித்து திருகோணமலை உப்புவழி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பஹல்காம் தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் பாகிஸ்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கொழும்பில் அமைந்துள்ள பாகிஸ்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் முன்பாக நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. காஷ்மீர் பஹல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களுக்கு எதிர்ப்பையும் கண்டனத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. முன்னாள் பிரதியமைச்சர் பிரபா கணேசன் தலைமையிலான ஜனநாயக தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு அமைதி என்ற துணைப்பொருளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது அப்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். தேசிய லொத்தர் சபையின் செயற்பாட்டு பணிப்பாளராக கடமையாற்றிய துசித்த ஹால் லொலுவ பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். தேசிய லொத்தர் சபையின் செயற்பாட்டு பணிப்பாளராக கடமையாற்றிய துசித்த கல் லோலுவ கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலையான பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். துசிந்த கல்பொலுவ செயற்பாட்டு பணிப்பாளராக கடமையாற்றிய காலப்பகுதியில் தேசிய லொத்தர் சபையிடம் பெற்றுக்கொண்ட 4,70,000 ரூபாவுக்கு அதிக பெறுமதியுடைய கணனி மற்றும் தொலைபேசியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் சட்டத்தரணி ஒருவர் ஊடாக நீதிமன்றில் நேற்று முன்னிலையானார். சம்பவம் தொடர்பான வழக்கு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் சந்தேக நபருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுர உத்தரவிட்டார். தனது சேவை பொருள் 2017 ஆண்டிலிருந்து 2019 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் தேசிய லொத்தர் சபையில் செயற்பாட்டு பணிப்பாளராக கடமையாற்றியதுடன் பணிப்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட கணனி மற்றும் தொலைபேசி தனது கட்சிக்காரருக்கும் வழங்கப்பட்டதாக சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி அஜித் பத்ரன் தெரிவித்தார். பின்னர் சேவையிலிருந்து விலகிய சந்தர்ப்பத்தில் குறித்த கணனி மற்றும் தொலைபேசிக்கான பணத்தை செலுத்துவதற்கு தனது சேவை பொருளுநர் முன்னிலையான போதும் அந்த பணத்தை தேசிய லொத்தர் சபை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார். அதன் பின்னர் தபால் நிலையத்தில் நிதி வைப்பிலிடும் முறைமை ஊடாக குறித்த பணத்தை செலுத்துவதற்கு கடந்த அக்டோபர் மாதம் தனது கட்சிக்காரர் நடவடிக்கை எடுத்ததாக அவர் குறிப்பிட்டார். முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை கருத்தில் கொண்ட நீதவான் அவரது பிணையை நிராகரிப்பதற்கு போதுமான காரணங்கள் இல்லாமையால் தலா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிப்பதாக தெரிவித்தார். குறித்த வழக்கு மே மாதம் 30ஆம் தேதிக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பகிடிவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீட மாணவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தில் 3ஆம் ஆண்டு மாணவர் ஒருவர் பகிடிவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அதே ஆண்டு மற்றும் 4ஆம் ஆண்டு மாணவர்கள் குழுவால் தாக்கப்பட்டுள்ளார். தாக்குதலுக்கு உள்ளான மாணவர் தற்பொழுது வெலிகம பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் பகிடிவதை காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக உயிரிழந்த சம்பவம் நாட்டில் இன்னும் பேசுபொருளாக இருக்கும் நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. தாக்கப்பட்ட மாணவர் பல்கலைக்கழகத்தில் பகிடிவதைக்கு எதிராக குரல் கொடுத்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அவர் பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர் புனைப்பெயர் இல்லாமல் சுதந்திரமாக நடமாடியதும் இந்த தாக்குதலுக்கு காரணமாக அமைந்ததாக கூறப்படுகிறது. சுமார் 20 மாணவர்கள் அவரது விடுதிக்கு வந்து தலைக்கவசத்தால் தலையிலும் முதுகு பகுதியிலும் மனிதாபிமானமற்ற வகையில் தாக்கியதாக மாணவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு முகத்துவார கடற்பகுதியில் ராட்சத யானை திருக்கை மீன் ஒன்று மீனவர்களின் வலையில் சிக்கியுள்ளது. மட்டக்களப்பு முகத்துவாரம் ஆழ்கடற்பகுதியில் இன்று காலை ராட்சத யானை திருக்கை மீன் பிடிக்கப்பட்டதாக மீனவர்கள் தெரிவித்தனர். மீனவர் ஒருவரால் பிடிக்கப்பட்ட யானை திருக்கை மீனை கரைக்கு இழுத்து வர முடியாமல் நீண்ட நேரமாக மீனவர்கள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டனர். யானை திருக்கை மீனின் எடை 300 கிலோவிற்கும் அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.